வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இப்போ ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு இஎஸ்ஐ பிடிப்பாங்க. இது உங்களுக்கு தெரியும். இதுவே அந்த இஎஸ்ஐ பிடிக்கப்பட்ட ஒரு ஊழியர் எதிர்பாராத விதமாக இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு அப்படி இல்லாட்டினா அந்த இறந்த உடலை அடக்கம் செஞ்சவங்களுக்கு இறுதி சடங்கு செலவாக 15,000 ரூபாய் இஎஸ்ஐசியில் கொடுப்பாங்க. இந்த தொகையை வாங்குறது சம்மந்தமாக உங்களுக்கு வர்ற சந்தேகத்தை இந்த வீடியோ சரி செய்யணும்னு நான் நம்புகிறேன். இப்போது இஎஸ்ஐ இன்சூர்ட் பர்சன், அதாவது இஎஸ்ஐசியில் காப்பீடு செய்யப்பட்ட ஒரு நபர் தான் வேலை செய்கிற இடத்துல இறந்துட்டார் அப்படின்னா முதலாளி சார்பாக ஊழியர் இறந்த விஷயத்தை இஎஸ்ஐ பிரான்ச் ஆஃபீஸில் இன்டிமேஷனாக கொடுத்து இந்த 15,000 ரூபாய் அமௌண்ட்டை அந்த ஃபேமிலிக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செய்யணும். ஒருவேளை வேலை செய்கிற இடம் இல்லாமல் வேறு எங்கேயாவது அந்த இஎஸ்ஐ காப்பீடு செய்யப்பட்ட நபர் இறந்துட்டார் அப்படின்னா அவரோட இறுதி சடங்கு செலவை அப்படி இல்லாட்டினா செய்ய விரும்புகிற, அப்படி இல்லாட்டினா இறந்த நபரோட அருகில் இருந்த நபர் யார் வேணும்னாலும் பக்கத்தில் இருக்கிற இஎஸ்ஐ பிரான்ச் ஆஃபீஸுக்கு போயிட்டு புகாரை தெரிவித்து இந்த 15,000 ரூபாயை சம்மந்தப்பட்டவங்க வாங்கலாம். இந்த தொகையை வாங்கிறதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டெத் சர்டிஃபிகேட். காப்பீடு செய்யப்பட்ட ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா இறக்குறப்ப சிகிச்சை அளித்த மருத்துவரோ, அப்படி இல்லாட்டினா இறந்த பின்னாடி உடலை பரிசோதனை செஞ்ச மருத்துவர், அப்படி இல்லாட்டினா அவர் இறந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த மருத்துவர் நோயாளி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிற சான்றிதழை கொடுப்பாங்க. அதாவது ஃபார்ம் 30ன்னு சொல்கிற இந்த சர்டிஃபிகேட்டு மரணத்தை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ய பயன்படுற ஒரு டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸு இறுதி சடங்கு செலவுகளை கேட்க விரும்புகிறவங்களுக்கு தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெத் சர்டிஃபிகேட்டு இல்லை அப்படின்னா இறப்பு எப்படி ஏற்பட்டுச்சோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மருத்துவ அதிகாரியுடைய இறப்பு சான்றிதழுக்கு பதிலாக மற்ற ஆவணங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இறுதி சடங்கு செலவுக்கான தொகையை கேட்குற நீங்கள் ஃபார்ம் 22 ஃபில் பண்ணி இஎஸ்ஐ பிரான்ச் ஆஃபீஸில் நேரில் போய் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் அனுப்பலாம். ஒருவேளை இந்த கிளைம் அமௌண்ட்டை கேட்குற உரிமையாளரான நபர் குழந்தையாக இருந்தார் அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்கு தகுந்த டாக்குமெண்ட்ஸோட குழந்தையோட கார்டியன்ஸு இதை செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு யார் இந்த கிளைம் அமௌண்ட்டை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி சடங்கு செலவுகளை செய்கிற குடும்பத்தோட மூத்த உறுப்பினர் இந்த கிளைமை கேட்டு விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை மூத்த உறுப்பினரே அந்த குடும்பத்தில் இல்லை அப்படின்னாலோ, இறந்தவருக்கு குடும்பமே இல்லை அப்படின்னாலோ, அப்படி இல்லாட்டினா இறந்தவர் இறக்குறப்ப அவங்க குடும்பத்தோடு வசிக்கலை அப்படின்னாலோ, உண்மையிலேயே யாராவது இறுதி சடங்கு செலவை செஞ்சுருந்தால் இந்த தொகையை இஎஸ்ஐசியில் கேட்டு விண்ணப்பித்து வாங்கலாம். இந்த கிளைம் அமௌண்ட்டை கேட்டு விண்ணப்பிக்கிற ஆள் உண்மையிலேயே சரியான நபர் தான் இஎஸ்ஐசி ஆஃபீஸில் நம்பினாங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸை மட்டும் கேட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளைம் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒழுங்குமுறை விதிகள் 2 மற்றும் 3க்கு ஆதாரமாக கிளைம் ஃபார்மில் இப்போ சொல்ல போகிற யாராவது ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வருவாய், நீதித்துறை அல்லது சட்ட விவகாரங்கள் மற்றும் நீதி நிர்வாகம் ஆகியவற்றை கையாளுற பிரிவுகளை சேர்ந்த அதிகாரி, முனிசிபல் கமிஷனரு, தொழிலாளர் இழப்பீட்டு ஆணையர், பஞ்சாயத்துடைய அதிகாரப்பூர்வ முத்திரையுடன் கூடிய கிராம பஞ்சாயத்து தலைவர், இறந்த காப்பீடு செய்யப்பட்ட நபருடைய முதலாளி, ரீஜனல் போர்டை சேர்ந்த 9 உறுப்பினர்கள், உள்ளூர் குழு உறுப்பினர், தொழிற்சங்கத்தின் அதிகாரி, ஒரு காப்பீட்டு மருத்துவ அதிகாரி, அப்படி இல்லாட்டினா காப்பீட்டு மருத்துவ பயிற்சியாளர், ஸ்டேட்டு அப்படி இல்லாட்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பணிபுரிகிற கெசடட் ஆஃபீஸர், எம்எல்ஏ, எம்பி, இவங்க யார்கிட்டையாவது ஒருத்தவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி இந்த அப்ளிகேஷனை கொடுக்கலாம். குறிப்பிட்ட ஒரு சில கேஸுக்கு மட்டும் இஎஸ்ஐ ஆஃபீஸில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேறு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இறுதி சடங்கு செலவுக்கு நாம் கேட்குற தொகை 15,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது. மேலும் இறுதி சடங்கு செலவுக்கான தொகையை கேட்டு 3 மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 3 மாதத்துக்குள்ளே பணம் கேட்க முடியாட்டினா சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கிட்ட கூடுதல் அவகாசம் கேட்கலாம். அதிகாரி விருப்பப்பட்டால் உங்களுக்கு இந்த கூடுதல் அவகாசத்தை கொடுப்பாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தொகை ஃபார்ம் 22 சப்மிட் பண்ண 15 நாளுக்குள்ளே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இறுதி சடங்கு செலவுக்கான தொகையை கிளைம் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் 22. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.